பிரைஸ் தி லார்ட். இந்த 27வது நாளிலும் தெய்வீக சுகத்தை பற்றிய தியானத்திற்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இதிலிருந்து நாட்களில் 40 நாட்களும் தெய்வீக சுகத்தை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது நம்முடைய பாவத்திற்காக மாத்திரமல்ல, நம்முடைய சரீர பிரகாரமான சுகத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் தான். இதை அறிகிறதுனாலே நமக்கு சுகம் உண்டாகிறது. ஸோ இந்த நாளிலும் உங்களுக்கு வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறது மிகுந்த சந்தோஷம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போதிக்கப்படுகிற வெளிப்பாடுகள் உங்களை ஆசீர்வதிக்கும். தெய்வீக சுகம் அப்படின்னு வரும்போது பல நேரங்களில் நம்முடைய மனதில் எப்படி நினைக்கிறோன்னா, எப்படியாவது ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஜபம் பண்ணி ஒரு அற்புதத்தை வாங்கிடணும் அப்படின்ற மனநிலையை நாம் வளர்த்துருக்குறோம். நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஹீலிங் வாங்கிடுறோம், ஆண்டவரை சம்மதிக்க வச்சு ஒரு சுகத்தை வாங்கினு, எப்படியாவது எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிட மாட்டாரா, எனக்கு ஒரு சுகம் கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய இருதயத்தை நம் பக்கம் திருப்புவதற்காக நம்ம முயற்சி எடுக்கிறோம். பாருங்க, பைபிளில் இருக்கிற சில இன்சிடென்ட்ஸை நம்ம படிக்கும்போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குருடன் கூப்பிடுகிறான். அவன் இன்னும் உரத்த சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். அப்பொழுது இயேசு நின்று அவனை சுகப்படுத்துகிறார். அப்போ சுகப்படுத்துறதுக்கு கர்த்தரை நம்ம கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிறோம். ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, தேவனை நீங்கள் சம்மதிக்க வைக்க வேண்டியதில்லை, உங்களை நீங்கள் தான் சம்மதிக்க வைக்கணும். we have to convince ourselves to get healed. வேதத்தில் தேவன் உன்னை நான் சுகமாக்க மாட்டேன்னு எங்கேயுமே சொல்லலை, நான் முடிஞ்சா ட்ரை பண்ணுறேன்னு எங்கேயுமே சொல்ல. மிக தெளிவாக சத்தியம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய சுகத்தை விரும்புகிறார், சுகமாக்க விரும்புகிறார். நம்முடைய சுகத்திற்காக அவர் தன்னுடைய சரீரங்களில் காயங்களை ஏற்றிருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே சுகமாகிறோம். ரொம்ப பிளைனாக சத்தியம் சொல்லுது, நம்மை தேவன் சுகமாக்க விரும்புகிறார். அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியமும் எதை காட்டுகிறது என்றால், அவர் சுகமாக்குவதைத்தான் விரும்புகிறார். சகல நோயாளிகளையும் சுகமாக்கினார், சகல வியாதியஸ்தர்களையும் அவர் சுகமாக்கினார். எந்த நோயாளியையும் எந்த வியாதியஸ்தனையும் பார்த்து நீ இந்த வியாதியில கொஞ்ச நாள் இருக்கணும், அனுசரிச்சு போ அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அப்படி என்றால் தேவ சித்தம் இதுல பரிபூரணமாய் தெரிகிறது. அவர் எல்லா நோய்களையும் குணமாக்கி சகல வியாதியஸ்தர்களையும் சுஸ்தமாக்கி அவர்களை சுகமாக்குவது தான் தேவனுடைய சித்தம். அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போய் நீங்க ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியதே இல்லை உங்களுடைய சுகத்துக்காக. இன்னைக்கு பல நேரங்களில் நமக்கு ஒன்று கிடைக்காது, அங்கே தான் நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷனை கேட்போம். உதாரணத்துக்கு, குறைந்த மதிப்பெண் வாங்கியிருந்தா அடுத்த கோர்ஸ் கிடைக்காது, இந்த மதிப்பெண் தான் கம்மியாக இருக்குது, ஆனால் எங்களுக்கு இந்த கோர்ஸ் வேணும், யாராவது ரெக்கமெண்ட் பண்ணால் எங்களுக்கு அந்த காலேஜில் சீட் கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன், கன்வின்சிங், அவர்களை சம்மதிக்க வச்சு அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அவங்கள்ட்ட தாழ்மையாக கேட்டு ஒரு சீட்டு வாங்குறது மாதிரி நம்ம மைண்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் ஒரு பாவி, நான் சரியில்லை, என்னுடைய ஜபம் பத்தாது, என்னுடைய பரிசுத்தம் பத்தாது, கர்த்தர் என்னெல்லாம் சுகமாக்குவாரா அப்படின்னா, கர்த்தரை சம்மதிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணுனா கர்த்தர் என்ன சுகமாக்குவார்னு பல நேரங்களில் தேவனை சம்மதிக்க வைக்க அவருடைய மனதை மாற்றுவதை போல நாம் யோசிக்கிறோம். ஆனால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உங்களை சுகமாக்க தீர்மானித்து விட்டார். உங்களை சுகமாக்குவது தான் தேவனுடைய திட்டம். அவர் ஒரு நாளும் அதிலிருந்து பின்வாங்குவதே இல்லை. அப்ப எங்க பிரச்சனைனா, என்னை நான் சம்மதிக்க செய்ய வேண்டும், கர்த்தர் என்னை சுகமாக்குவார் என்று நான் நம்ப வேண்டும். எனக்கு தான் இப்போ நிறைய பயம், எனக்கு தான் நிறைய சந்தேகம், என் மனதில் தான் பலவிதமான எண்ணங்கள் ஓடுது, என் மனதில் தான் சில நேரம் விசுவாசிக்கிறேன், சில நேரம் விசுவாசிக்க முடியல. இப்போ சம்மதிக்க வேண்டியது, மனம் மாற வேண்டியது தேவன் அல்ல, மனம் மாற வேண்டியது நான் தான். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறேன். உங்க மனசு தான் மாறணும். கர்த்தர் என்ன சுகமாக்குவாரா சுகமாக்க மாட்டாரா அப்படின்ற சந்தேகத்திலேருந்து நீங்க தான் கன்வின்ஸ் பண்ணணும். உங்க மனசுக்கு சொல்லி கொடுக்கணும், என் ஆத்துமாவே நீ கலங்காத, கவலைப்படாத, பயப்படாத, சந்தேகப்படாத, நிச்சயமா கர்த்தர் நம்மளை குணமாக்குவார், எனக்கு சுகம் உண்டு அப்படின்னு நீங்கள் நம்பணும். பைபிளில் ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம வாசிக்கிறோம். ஒரு பெண்ணை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வருஷம் பெரும்பாடு என்கிற வியாதியினால கஷ்டப்படுகிறாள். உதிரப்போக்கு 12 வருஷம் அவளுக்கு இருக்கிறது தொடர்ந்து. அநேக வைத்தியர்களை பார்த்துக்கிறா, அநேக வைத்தியர்களால் அவளை சுகமாக்க முடியவில்லை. எத்தனையோ மருந்து மாத்திரைகளை எடுத்தும் அவள் சுகமாகவில்லை, சற்றாகிலும் குணமடையவில்லை. கொஞ்சம் கூட அவளுடைய சரீரத்தில் அந்த வியாதியில ஒரு மாற்றம் தெரியவில்லை.
அப்படின்னா எந்த அளவுக்கு கன்வின்ஸ் ஆயிருப்பாங்கன்னா, இந்த வியாதியை யாராலும் சுகமாக்க முடியவில்லை என்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு அந்த பெண் வந்திருப்பாங்க. இத்தனை மருத்துவர்களை பார்த்தும் ஒருவரால் கூட என்னுடைய பலவீனத்தை சுகமாக்க முடியலையே அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இந்த சிச்சுவேஷன் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிக வருத்தப்படுகிற பொழுது, சற்றாகிலும் குணமடையாமல், கொஞ்சம் கூட சேஞ்சை பார்க்காம அதிக வருத்தத்தில் இருக்கும் பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அப்பொழுது அவள் கேள்விப்படுகிறாள் இயேசுவை குறித்து. இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு சுகமாக்குகிறார், இயேசு விடுதலையாக்குகிறார், இயேசு ஜனங்களுடைய வியாதியை நீக்கி அவர்களை குணமாக்குகிறார் என்று கேள்விப்பட்டு, இப்ப இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே இவளுடைய மனம் உடனே என்ன சொல்லியிருக்குன்னா, இத்தனை பேரை பார்த்து நடக்காததா இயேசுவை பார்த்து நடக்க போகுது அப்படின்னு இப்ப இயேசுவை கன்வின்ஸ் பண்றதுக்கு முயற்சி செய்யற தன்னை கன்வின்ஸ் பண்ணுகிறாள், தனக்கு சொல்லி கொடுக்கிறாள், தன்னுடைய மனதை இப்பொழுது சம்மதிக்க செய்கிறாள். இத்தனை பேரை பார்த்துட்டோம், இல்ல இயேசுவை பார்த்தா நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இயேசுவை இவள் இதற்கு முன்பாக பார்த்ததில்லை, இயேசு எப்படி அற்புதம் செய்வார் என்று பார்த்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறார் இயேசு அற்புதத்தை செய்வார் என்று. என்ன நடக்கிறது? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். இப்பொழுது இந்த ஸ்திரீ தன்னைத்தானே சம்மதிக்கும்படி பேசுகிறாள். இன்னைக்கு நான் போய் தொட்டா நான் சுகமாயிருவேன். சுகமாவனா சுகமாக்க மாட்டேனா? இயேசு என்னை சுகமாக்குவாரா சுகமாக்க மாட்டாரா? இத்தனை வைத்தியர்களாலேயே முடியலையே, இயேசுவால முடியுமா? இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோமே, இது ஒரு நாள்ல சுகமாகுமா? இப்படி பல எண்ணங்கள் தனக்குள் இருக்கும்போது அந்த ஸ்திரீ தன்னை எப்படி சம்மதிக்க செய்கிறாள் என்றால், இல்லை, இன்றைக்கு நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். She is convinced. இன்றைக்கும் சரீரத்துல பலவீனத்தோட, வியாதியோட, வலியோட இருப்பீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் சுகமாக்குவாரா சுகமாக்க மாட்டாரா? கர்த்தர் எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம், ஆண்டவர் எப்படி சம்மதிக்க பண்ணலாம்? ஆண்டவருடைய மனதை திருப்புறதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம். என் மனது திரும்ப வேண்டும், எனக்குள்ள இருக்கிற சந்தேகம் வெளியேற வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் என்னை சுகமாக்குவார், நான் விடுதலையாவேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன், என்னுடைய வலி நீங்கும், என்னுடைய பலவீனம் நீங்கும், கர்த்தர் என்னை சுகமாக்குவார் என்று உங்களை நீங்களே சம்மதிக்க பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசுங்கள், உங்களோடு நீங்கள் பேசுங்கள், உங்கள் மனதோடு நீங்கள் பேசுங்கள். உங்கள் மனதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். உங்களுடைய மனதுக்கு கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை சொல்லி, இந்த ஸ்திரீ தனக்குள்ளே சொல்லிக்கொண்டே கூட்டத்திற்குள் போனது போல, திரளான ஜனக்கூட்டத்திற்குள் அவள் போகிறாள். என்ன சொல்லிக்கொண்டே போனால் தெரியுமா? இன்றைக்கு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் சுகமாவேன், நான் சுகமாவேன். தன்னைத்தானே சம்மதித்து கொண்டு, நிச்சயமாக எனக்கு இன்னைக்கு சுகம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு போய் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இயேசுவிடத்தில் அவள் போய் ஜபம் பண்ணல, கேட்கல, அவரை வருந்தி கேட்கவில்லை, எதுவும் பண்ணல. தன்னை சம்மதிக்க பண்ணி கொண்டு போய் தொடுகிறாள், உடனே சுகமாகிறாள். இன்னைக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய கடினமான பலவீனத்துல, உங்களுடைய வழியில, உங்களுடைய வேதனை நடுவுல உங்களை நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க, இத்தனை பேரை கர்த்தர் சுகமாக்கினது உண்மையானால் என்னையும் அவர் சுகமாக்குவார். என்னுடைய வியாதியும் மறையும், என்னுடைய வேதனை நீங்கும், என்னுடைய பாடுகள் நீங்கும், என்னுடைய வலி நீங்கும். இயேசுவின் நாமத்துல நான் சுகமாவேன். என்னுடைய சரீரத்துல அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், விடுதலை உண்டாகும், நான் பூரண சுகத்தோடு வாழ்ந்திருப்பேன். உங்கள் மனதோடு பேசி உங்களை நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க. நாம் மாற்ற வேண்டியது தேவனையோ தேவனுடைய இருதயத்தையோ அல்ல, என்னுடைய மனதை தான் சம்மதிக்க பண்ண வேண்டும். எனக்குள்ள இருக்கிற சந்தேகங்கள் வெளியேற வேண்டும், எனக்குள்ள இருக்கிற கேள்விகள் வெளியேற வேண்டும். முழு நிச்சயமாய் நம்பி என்னுடைய மனதை நான் சம்மதிக்க செய்து, நிச்சயம் எனக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். இப்படி கேளுங்களேன், எனக்கு செய்யாம ஆண்டவர் யாருக்கு செய்வார்? நான் அவருடைய பிள்ளை, ஆண்டவர் நிச்சயம் எனக்கு சுகம் தருவார், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று முழு நிச்சயமாய் உங்களுடைய இதயத்துல நம்புங்கள். ஒருவேளை
சரீரத்தில் வலியோட வேதனையோடு இருப்பீங்கன்னா என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் மனதில் 100% உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணுங்க, இல்லை ஐ வில் பி ஹீல்ட், நான் சுகமாவேன், எனக்கு சுகம் உண்டாகும், எனக்கு ஆரோக்கியம் உண்டாகும், இந்த வியாதி என் சரீரத்திலிருந்து வெளியேறும், அதற்கான கிரயத்தை இயேசு சிலுவையிலே செலுத்தி இருக்கிறார், அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன். கர்த்தருடைய வார்த்தை உண்மை, 100% உண்மை. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அந்த வார்த்தையின் வல்லமையை நான் நம்புகிறேன், கர்த்தருடைய உண்மைத்துவத்தை நான் நம்புகிறேன், என்னுடைய சரீரத்தில் சுகம் உண்டாகும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். உங்களுடைய மனதை சம்மதிக்க செய்யுங்கள். சந்தேகப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், ஆண்டவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம், உங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அற்புதம் நிச்சயம் நடக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் இந்த வீடியோ மூலமாக என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, எவ்வளோ பெரிய பயத்திலையும் வழியிலையும் சந்தேகத்திலையும் இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் கேட்ட அந்த வார்த்தையின்படி அவர்களுடைய மனம் மாறுவதாக ஆண்டவரே, அவர்கள் சம்மதிக்க பண்ணுவீராக. அவர்களுடைய இருதயம் உங்க சுகமளிக்கிற வல்லமையை நம்பட்டும். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இன்றைக்கு நான் போய் தொட்டால் நான் சுகமாவேன் என்று கன்வின்ஸ் ஆனது போல ஆண்டவரே, இவர்கள் உம்மை மாற்ற முயற்சி செய்வதை நிறுத்திவிட்டு தங்களை தாங்களே கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நிச்சயம் எனக்கு நடக்கும் என்கிற பூரண நம்பிக்கை அவருடைய மனதில் உண்டாகட்டும் என நாங்கள் செபிக்கிறோம். எல்லா சந்தேகங்கள், எல்லா பயங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக உம்முடைய பிள்ளைகள் சுகத்திலும் ஆரோக்கியத்திலும் நடப்பார்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, வழி இல்லாத வேதனை இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை அவர்கள் வாழ்வார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் அவர்களை வாழ்த்துகிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. முழு நிச்சயமாய் நம்புங்கள், நீங்கள் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். நாளை இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.